வணக்கம், என் பேர் பட்டு. என்னோட வெப்சைட்டோட பேர் freefincal.com. இன்னைக்கு வீடியோவில் ஆல்ஃபானா என்ன, பீட்டானா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முன்னாடியே சிஏஜிஆர்னா என்ன அப்படி, அதாவது கம்பவுண்டட் ஆனுவலைஸ் க்ரோத் ரேட் இல்லை ஆனுவலைஸ் ரிட்டர்ன்னா என்ன அப்படிங்கிற அந்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அது என்ன அப்படின்னா என்ன, அது எப்படி வாலட்டிலிட்டி எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதை திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எல்லாரும் சிக்மான்னு கூப்பிடுவாங்க. எல்லாமே க்ரீக் ஆல்ஃபபெட்ஸ். இது என்னன்னா ஆல்ஃபா பீட்டா என்ன கர்மண்டாதுன்னு எல்லாரும் கற்றுவாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுங்கிறது சிக்மா. அதுக்கப்புறம் ஆல்ஃபா பீட்டானா என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா இப்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபண்டோடைய என்ஏவி, மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவி, இல்லை ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு, இல்லை ஒரு இண்டெக்ஸோட வேல்யூ ஸ்டடி பண்ணோன்னா, ஸோ 12 மாதம் இருக்குது, அதுக்கு 12 மந்த்லி ரிட்டர்ன்ஸ் வரும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அந்த மந்த்லி ரிட்டர்ன்ஸோடைய ஆவரேஜ் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மந்த்லி ரிட்டர்னும் அந்த ஆவரேஜோட எவ்வளவு வேறுபட்டிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அதாவது மந்த்லி ரிட்டர்ன் மைனஸ் ஆவரேஜ், அதை கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் சில சமயம் நெகட்டிவாக இருக்கலாம், சில சமயம் பாசிட்டிவாக இருக்கலாம். ஏன்னா சில மாதங்களில் மந்த்லி ரிட்டர்னோட ஜாஸ்தி ரிட்டர்ன் இருக்கும், சில மாதங்கள் மந்த்லி ரிட்டர்னோட கம்மியாக இருக்கும். ஸோ நான் மந்த்லி ரிட்டர்ன் மைனஸ் ஆவரேஜ் போட்டேன்னா சில சமயம் பாசிட்டிவாக வரும், சில சமயம் நெகட்டிவாக வரும். அதை சரி கட்டுறதுக்கு நான் ஸ்கொயர் பண்ணிடுவேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 × 2வும் 4 தான், -2 × -2வும் 4 தான். ஸோ நான் ஸ்கொயர் எடுத்துட்டேன்னா அது எல்லாமே பாசிட்டிவாக வந்துடும். அந்த ஸ்கொயரை ஆவரேஜ் எடுக்கிறேன். ஆவரேஜ் எடுத்துட்டு ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டேன்னா அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அது இல்லை சிக்மா. ஸோ சிக்மாங்கிறது ஒரு ஃபண்டோடையோ இல்லை ஒரு ஸ்டாக்கோடையோ இல்லை ஒரு இண்டெக்ஸோடையோ, பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸோட அப்சல்யூட் வாலட்டிலிட்டி, எவ்வளவு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் சிக்மா. பீட்டாங்கிறது ரிலேட்டிவ் வாலட்டிலிட்டி, அதாவது கம்பேரிட்டிவ் மெஷர். அதாவது ஒரு ஃபண்டோட வாலட்டிலிட்டியை மெஷர் பண்ணுறோம், பெஞ்ச்மார்க்கோட வாலட்டிலிட்டியை மெஷர் பண்ணுறோம். ஃபண்டையும் பெஞ்ச்மார்க்கையும் கம்பேர் பண்ணால் ஃபண்டு எவ்வளோ வாலட்டைல் அப்படிங்கிற குவான்டிட்டி தான் பீட்டா. அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எக்ஸாக்ட் ஃபார்முலா இப்போ வேண்டாம், அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ பீட்டா 1ன்னா ஃபண்டுடைய வாலட்டிலிட்டி எக்ஸாக்டாக பெஞ்ச்மார்க்கோட வாலட்டிலிட்டி மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டோட பீட்டா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 கிட்ட வரும். ஒரு ஃபண்டுடைய பீட்டா 0.8னா இண்டெக்ஸை விட அது 20% கம்மி வாலட்டிலிட்டி. ஒரு பீட்டா 1.2னா இண்டெக்ஸோட 20% ஜாஸ்தி வாலட்டிலிட்டி. அதாவது 1.2ங்கிறது 120%. ஸோ 1.2 பீட்டானா 20% மார்க்கெட்டை விட இல்லை இண்டெக்ஸோட ஜாஸ்தி வாலட்டைல். 1க்கு கீழே இருந்தால் மார்க்கெட்டை விட கம்மியான வாலட்டைல். ஸோ வாலட்டிலிட்டி, அதாவது ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கம்மி, மார்க்கெட்டை விட கம்மி. பீட்டா 1க்கு மேலே இருந்தால் ப்ரைஸ் மேலேயும் கீழே போகுது, மார்க்கெட்டை விட ஜாஸ்தி. மேலே கீழே தப்பாக சொல்லிட்டேன், நான் எங்கே ஆரம்பிச்சேன்னு தெரியல, மறந்து போயிட்டேன் சென்டென்ஸு. சரி, இப்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா அது பார்த்தாச்சு. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா அப்சல்யூட் வாலட்டிலிட்டி, பீட்டானா கம்பேரிட்டிவ் வாலட்டிலிட்டி ஆர் ரிலேட்டிவ் வாலட்டிலிட்டி. இப்போ ஆல்ஃபானா என்னன்னு பார்க்கலாம். ஆல்ஃபான் கால்குலேட் பண்ணுறதுக்கு பீட்டா வேணும், அதனால தான் முதல்ல பீட்டாவை பற்றி சொன்னேன். ஸோ ஆல்ஃபானா என்ன நினச்சிட்டு இருக்காங்க மக்கள்னா, இப்போது மார்க்கெட் 2% கொடுத்தது ரிட்டர்ன், ஃபண்டு 4% கொடுத்தது, ஸோ ஆல்ஃபா 2%. ஃபண்டு மார்க்கெட்டை விட ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுத்தா அதுக்கு ஆல்ஃபா இருக்கும், அதுக்கு ஆல்ஃபா ஜாஸ்தி, அதுதான் ஆல்ஃபா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது தவறு. ஆல்ஃபாங்கிறது ஒரு ரிஸ்க் அட்ஜஸ்டட் மெஷர். அது எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அது ஏன் தவறான ஐடியாங்கிறது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேல்யூ ரிசர்ச்சுக்கு போனீங்கன்னா அவங்க 3 இயர் ஆல்ஃபா, கடைசி 3 இயர்ஸுக்கு ஆல்ஃபா கால்குலேட் பண்ணுவாங்க. இது 3 இயர் ரிட்டர்ன், இது 3 இயர் ஆல்ஃபா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் பாருங்கள், இது 7.5% ரிட்டர்ன், இது 8% ரிட்டர்ன். இது ரிட்டர்ன் இப்படி நான் போனேன்னு வச்சுங்க, இந்த கிராஸாக போனேன்னா ரிட்டர்ன் குறையுது, பட் ஆல்ஃபா ஏறுது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 ஃபண்டுக்கு இல்லை 6 ஃபண்டுக்கும் அதே 9.5% ரிட்டர்ன் தான், ஆனால் ஆல்ஃபா வேறு ஃபண்டுக்கும் ஜாஸ்தி ஆகுது. ஒரு ஃபண்டுக்கு 1 இருக்குது, ஒரு ஃபண்டுக்கு ஆல்ஃபா -1 இருக்குது. ஸோ ஒரே ரிட்டர்ன்
ஆனால் ஆல்ஃபா வேற. ஸோ அதனால ஆல்ஃபாங்கிறது எக்ஸஸ் ரிட்டர்ன் கிடையாது. பெஞ்ச்மார்க் உடைய பெஞ்ச்மார்க்கோட ஜாஸ்தியான ரிட்டர்ன் ஆல்ஃபா அப்படிங்கிற ஐடியாவை விட்டுருங்க. அது தப்பான ஐடியா. எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஆல்ஃபா கால்குலேட் பண்ணுறதுக்கு 4 இன்புட்ஸ் தேவை. ஒன்று, இப்போது கடைசி ஒரு வருஷத்தில் ஃபண்ட் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்தது, லெட்ஸ் சே 10%, அந்த ஃபண்டு வந்து 10% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னு வச்சுப்போம். அதே 1 இயர் பீரியடில் இண்டெக்ஸ், அதாவது பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்தது, 8%. ரிஸ்க் ஃப்ரீ ரேட் அப்படின்னு ஒன்று வேணும். அதாவது இந்த இண்டெக்ஸ்லேயோ இந்த பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ்லேயோ இல்லை ஃபண்டுலேயோ நான் போட்டேன்னா எனக்கு ரிஸ்க் மேலேயும் கீழே பைசா மூவ் ஆகும். அதெல்லாம் இல்லாமல் ரிஸ்கே இல்லாத, அதாவது ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரிஸ்க் இல்லாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நான் எஸ்பிஐயில் ஒரு எஃப்டி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போடுறேன்னு வச்சுங்களேன். அப்படி போட்டேன்னா எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அந்த ஒரு வருஷத்தில் அப்படிங்கிறத என்டர் பண்ணணும். அதுக்கு பேர் RFR, ரிஸ்க் ஃப்ரீ ரேட். அது 6%. அது எஸ்பிஐ எஃப்டின்னு வச்சுங்க, அது போதும். ஸோ ஃபண்டோட ஒரு வருஷம் ரிட்டர்ன் 10%, பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸோட ஒரு வருஷம் ரிட்டர்ன் 8%, ரிஸ்க் ஃப்ரீ ரேட் இல்லை எஃப்டி ஒரு வருஷம் ரிட்டர்ன் 6%. முதல்ல வந்து ஃபண்ட் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட், அதாவது ஃபண்டு வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டோட எவ்வளோ ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுத்தது. ஸோ 10% மைனஸ் 6% 4%, அதை முதல்ல கால்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டோட ஜாஸ்தியாக எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்தது, இண்டெக்ஸ் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் 2%. இப்போ ஆல்ஃபாங்கிறது முதல் ஒரு பேச்சுக்கு இந்த excess return of the fund over the benchmark minus excess return of the index over the excess return of the fund over the risk free rate minus excess return of the index over the risk free rate. So இந்த 4% minus 2% அப்படிங்கிறது தான் ஆல்ஃபா. ஆனால் ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. இப்போ சப்போஸ் இந்த ஃபண்டோடைய பீட்டா வந்து 0.8ன்னு வச்சுங்க. அதாவது ஃபண்டு வந்து பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸோடைய 20% கம்மி வாலட்டிலிட்டி. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த 4 மைனஸ் 2 into 8, அதாவது எப்படி கால்குலேட் பண்ணோம்னா பீட்டா எப்படி ஆல்ஃபா எப்படி கால்குலேட் பண்ணோம்னா இது எடுத்துக்கலாம், திருப்பி புதுசாக பண்ணுவோம். இந்த 4 which is the excess return of the fund over the risk free rate minus excess return of the index over the risk free rate into beta. இதுதான் ஆல்ஃபாவுடைய கால்குலேஷன், எக்ஸாக்ட் ஃபார்முலா. இப்போ நீங்கள் பீட்டா 1ன்னு வச்சுங்க, அதாவது ஃபண்டுக்கும் இண்டெக்ஸுக்கும் வாலட்டிலிட்டியில் எந்த டிஃபரன்ஸும் இல்லை, அதே வாலட்டிலிட்டி தான்னா இந்த 4% மைனஸ் 2% எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ், அவ்வளோதான். அப்போ தான் பீட்டா 1 இருந்தால்தான் ஆல்ஃபா வந்து 10% மைனஸ் 8%. அதாவது நம்ம யூஸ்வலாக சொல்கிறோம் இல்லையா, ஃபண்டு 10% இண்டெக்ஸ் 8%, அதனால ஆல்ஃபா 2% பா அப்படின்னு சொல்கிறது தப்பு. எப்போ அது 2%னா பீட்டா 1 இருக்கணும். அதாவது ஃபண்டுக்கும் இண்டெக்ஸுக்கும் எந்த விதமான ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லையும் டிஃபரன்ஸ் இல்லைன்னா தான் ஃபண்ட் ரிட்டர்ன் மைனஸ் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் இஸ் ஆல்ஃபான்னு சொல்ல முடியும். இல்லைன்னா அப்படி சொல்லக்கூடாது, பீட்டா தேவை. இப்போ நீங்கள் பீட்டா வந்து 1 இருந்தால் ரொம்ப சிம்பிளாக 2% ஆகிடும். பீட்டா வந்து 0.8 இருந்ததுன்னா அப்போ வந்து ஃபண்டு வந்து இண்டெக்ஸோட கம்மி வாலட்டிலிட்டி, அப்போ வந்து அந்த ஃபண்டுடைய அவுட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த 2%ஓட ஜாஸ்தி இருக்கணும். அதனால தான் ஆல்ஃபா 2.4%. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 0.4% எங்கே வருதுன்னா அந்த லோயர் வாலட்டிலிட்டினால வருது. சப்போஸ் பீட்டா வந்து 1.2ன்னு வச்சுங்க, அப்போ வந்து ஃபண்டு வந்து இண்டெக்ஸோட 20% ஜாஸ்தியாக ஃப்ளக்சுவேட் ஆகுது. அப்போது நம்ம அந்த ஃபண்டை பீனலைஸ் பண்ணணும். அதாவது ஆல்ஃபா வந்து 2% கொடுக்கக்கூடாது, 2% கூட கீழே கம்மியாக வரும், 1.6% வரும். ஏன்னா அந்த மைனஸ் இந்த 2% இந்த 2% இன்ட்டு 1.2 போகிறதுனால ஆல்ஃபா இறங்கிடும். இதுதாங்க ஆல்ஃபாவோட கான்செப்ட். ஆல்ஃபாங்கிறது ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன். அது ஏன் எப்படி ரிஸ்க் அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னா இந்த பீட்டாவை வச்சு அந்த சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பீட்டாவை மல்டிப்ளை பண்ணுறதுனால தான் உங்களுக்கு ஃபண்டு வந்து இண்டெக்ஸோட கம்மியான வாலட்டிலிட்டினா அவுட் பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தின்னு கால்குலேட் பண்ணுறோம். ஃபண்டு வந்து இண்டெக்ஸோட நிறைய வாலட்டிலிட்டி இருந்ததுன்னா பீட்டா கம்மி, ஆல்ஃபா கம்மி, அவுட் பர்ஃபார்மன்ஸ் குறையும். ஸோ இதுதான் ஆல்ஃபாவுடைய
பேசிக் கால்குலேஷன். நான் கொஞ்சம் ரொம்ப உளறிட்டேனோ தெரியல, எனக்கு புரிஞ்சுதுனான்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் சொல்லணும் நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையான்னு. அப்படி இல்லைன்னா திருப்பி ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன். குழப்பினேன்னா மன்னிக்கவும். நன்றி, வணக்கம்.